திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வீரா வந்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. அதாவது ஐ விட்னஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி உண்மையை கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கோர்ட்டில் வந்து நாளை கழித்து வந்து இதுக்கு வந்து தீர்ப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து ஒத்தி வச்சுருந்தாங்கல்ல. அதுக்கடுத்து வெளியில் வராங்க. வெளியில் வந்த பிறகு வந்து வீராவுக்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது. என்னடா இது, அவன் காசு வாங்கினானே, நம்ம ராகவன் மாமா வந்து கொண்டு போய் காசு கொடுத்தாரு, மாறனுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வந்தார். 10 லட்ச ரூபா காசை வாங்கிட்டு அவன் எப்படி திருப்பி வந்து மாறனுக்கே ஆப்போசிட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துடுது. அதுக்கடுத்து வந்து பிருந்தா கிட்ட வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து ரொம்ப டவுட்டாக இருக்கு அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிருந்தா வந்து கேட்குறாங்க, என்னக்கா சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த ஐ விட்னஸ் வந்து ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறான்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணன் வந்து அங்கே என்னென்ன நடந்துச்சோ டெய்லி வந்து நம்மக்கிட்ட சொல்லிடுவார். இப்படி ஒரு சண்டை நடந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். எனக்கு என்னமோ வந்து இது முன்விரோதம் மாதிரி தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐ விட்னஸை பார்க்கும்போது எனக்கு வந்து டவுட் வருது. அவன் ஏதோ வந்து பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவனை மீட் பண்ணி கேட்டால் தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு என்னக்கா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது மர்மம் வந்து அந்த ஐ விட்னஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ராகவன் மாமா போய் காசு கொடுத்தாரு. அது என்ன உண்மைன்னு மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பிருந்தா, நீ வீட்டுக்கு போ, அம்மா கூட எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அவனை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் ஆட்டோ ஏறி கிளம்பிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு பயமாயிருது நம்ம இவங்களுக்கு பிருந்தாக்கு. ஐயையோ, அக்கா வேறு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம மாறனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லு பிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அக்கா இருக்கால, அக்கா வந்து அந்த ஐ விட்னஸை பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் எதுக்கு அவனை பார்க்க போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, இல்லை அக்காவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு, இதில் ஏதோ வந்து சூட்சமாக இருக்குது, இதில் ஏதோ வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்கிட்டே சொல்கிறா. கண்டிப்பாக போனான்னா அவள் உண்மையை தெரிஞ்சுக்கிடுவா. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதா, அதான் எனக்கும் தெரியலையே. சரி நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிருந்தாவை ஃபோனை வைக்க சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து வராங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அத்தை இப்போ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், வீராக்கு உண்மை தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா, யாரா சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அந்த ஐ விட்னஸையே அவள் பார்க்க போய்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்காங்க. அத்தை நீ வேறு தெரியாமல் பேசாத, ராகவன் வேறு வந்து 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருக்கான், அதாவது என்னை பற்றி வந்து எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் கேட்டால் வீரா கண்டிப்பாக வந்து நார்மலாக கேட்க மாட்டான், ஏதாவது மிரட்டி எப்படியாவது பேசி உண்மை வாங்கிடுவா, அவன் உண்மை வளரிடுவான், அவ்வளோதான் போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நல்லதாக போச்சுடா, நானே இந்த விஷயத்தை வீராக்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுவாக தெரிய போகுது, நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை புரியாமல் பேசாத, இந்த விஷயம் வீராவுக்கு தெரிஞ்சாலும் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும், வீராவுக்கு எப்படியே தெரியாமல் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதான் அத்தை தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.